அதுக்கு என்ன காரணம்னா பெண்களினுடைய அந்த பகுதி வந்து ஒரு செல்வத்தின் அடையாளம். அப்ப அதை வெட்டி எறியறதுங்கிறது வந்து நீ நாசமா போன்னு மண்ணை வாரி போடுறதுக்கான சமம் தான். கண்ணகி வந்து ஏன் இதை செய்யறா அப்படின்னு பாருங்க. அவ இதை செஞ்ச உடனே, அவ வெட்டி வீசி எரிஞ்ச உடனே ஒரு நெருப்பு வந்து எழுந்து நிக்குது. எழுந்து நின்று நான் என்ன செய்யணும்னு கேட்குது. நல்லா கவனிங்க. இப்ப நெருப்பு வந்துருச்சு, உடனே எரியல. இப்ப கதைப்படி பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து நிக்குது, நெருப்பு கேட்குது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி கண்ணகி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மனநிலையில இருந்தானா, போ கண்டவேனிக்கு எரிச்சு விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லணும். ஆனா கண்ணகி அங்க என்ன சொல்றா, அங்க ஒரு 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 குறுக்கிட்டு ஒன்று சொல்றா. என்ன சொல்றான்னா, அறவோர், பசு, பத்தினி, பெண்டீர், குழந்தைகள், முதியவர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேருங்கிறா. அந்த நெருப்பு போய் நீ எல்லாரையும் எரிக்க தேவையில்ல, மதுரையில எவெல்லாம் கெட்டவன் இருக்கானோ அவனெல்லாம் போய் எரியுங்கிறா. இப்ப இது பேர் சொல்லுங்க, இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எரிக்கிறதா இல்ல அந்த நாட்டை சுத்தப்படுத்துறதா? இல்ல அது சுத்தப்படுத்துறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு பண்ணிட்டாங்க, நீங்க உங்களுக்கான நியாயம் கிடைச்சிச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க ஊர்ல இருக்க எல்லா கெட்டவங்களையும் வந்து அதுக்கு என்ன காரணம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணகியினுடைய மனப்பார்வையிலிருந்து நான் பார்த்தோம்னா, கண்ணகிக்கு இப்படி ஒரு தீங்கு நடந்த உடனே, கணவன் கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்ணகி போனது நேரம் அரசவைக்கு கிடையாது. நீங்க காப்பியம் படிச்சீங்கன்னா கண்ணகி மதுரையினுடைய ஒவ்வொரு தெருவா போய் பெண்களும் உண்டுகொள், பெண்களும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள்னு எல்லாரையும் கூப்பிடுறா. நீதி கேட்டு யாரும் ஒருத்தர் கூட கதவை திறந்து நம்ம அவனுக்கு ஆட்சின்னு கேட்கல. ஏன்னா இந்த பிரச்சனையை செஞ்சது ஆட்சி செய்யற மன்னன். அப்ப இவ பாக்குறா, மன்னனை மட்டும் தண்டிச்சா போதுமா, இப்படி ஒரு அநீதி நடந்ததுன்னு நான் தெருவா கேட்டப்ப ஒரு வீட்டுக்கு கதவு கூட திறக்கலன்னும் போது அந்த வீடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எல்லாமே எரியட்டும் அப்படின்னு கண்ணகி செய்யற அறச்சீற்றம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று செய்தி இருக்கு. எரிச்சிட்டு கண்ணகி போறா, ஒரு கொற்றவை கோயிலுக்கு முன்னாடி தன்னுடைய வளையலை உடைக்கிறா. இதெல்லாம் வந்து நம்ம படிச்சாதான் தெரியும் இது சீன்லாம் இருக்குன்னு. வளையலை உடைச்சிட்டு அவன் நிக்கிறப்ப மதுராபுரி தெய்வம் வந்து பின்னாடி நிக்குது. அந்த கதையில மதுராபுரி தெய்வம்னா அந்த மதுரையை ஆட்சி காவல் செய்கிற ஒரு காவல் தெய்வம். இவ பின்னாடி வந்து நின்று பயந்து நின்று பேசுது. அப்ப யார் நீன்னு கேட்கிறப்பதான் மதுராபுரி தெய்வம் சொல்லுது, நான் யாரு, பாண்டிய மன்னன் யாரெல்லாம் சொல்லும் போது அப்ப இவ சொல்றா, உனக்கு இது ஏன் நடந்தது தெரியுமா, முற்பிறவியில கோவலன் இந்த மாதிரி நீலின்னு ஒரு பொண்ணுக்கு அநீதி பண்ணிட்டான், அந்த பொண்ணு சாகும்போது சாபம் விட்டுட்டு செத்தா, அதனால அவளுக்கு நடந்த துயரம் கோவலனுக்கு இந்த வாட்டி நடந்திருக்கு, நீ எதுவும் கோவப்படாதன்னு சொல்லிட்டு அப்புறம் இவ சொல்றா, மதுரை எரிச்சது உன்னாலேயோ நீ எரிச்சதோ இல்ல, ஆவணி திங்கள் அட்டமி நன்னாள் இந்த டேட்ல இந்த டேல இந்த டைம்ல மதுரை எரியணுங்கிறது விதிங்கிறா. ஏற்கனவே மதுரைக்கு இருந்த சாபம்ங்கிறா. அப்ப ஏற்கனவே மதுரைக்கு இது எரியணும்னு ஒரு சாபம் இருந்திருக்கு. அப்படி கண்ணாபுண்ணான்னு எரிய வேண்டிய மதுரைய அதை கண்ட்ரோல் பண்ணி தீத்திரத்தோர் பக்கமே சேருகன்னு விட்டுருக்கான்னா என்ன கேட்டா கண்ணகி அந்த இடத்துல ஒரு பெரிய பேரிடரை சிற்றிடரா மாத்திருக்காங்கிறதா நம்ம பார்க்கணும்.